Hi guys, check in பண்ணி இப்போ ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ இதுதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. இது ஸ்கூட் ஏர்லைன்ஸ் தான். கொஞ்சம் பெருசு, ரொம்பவே பெருசு. நம்ம அங்கே கோயம்புத்தூர்லேருந்து சிங்கப்பூர் வந்ததை விட. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 9:55 எடுத்தால் 8:40 ஆஸ்திரேலியா ரீச் ஆகும். ஸோ 8 hours travels. So let's go. Entering into the flight. Thank you. ஸோ கேஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சீட் நம்பர் 28A. ஸோ விண்டோ சீட்டு தான். இது கொஞ்சம் பிக் ஃப்ளைட்டு, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே நமக்கு வந்து பிடிச்ச பாட்டு, என்னோட ஃபேவரட் சாங் போட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. We could be a heroes. அப்படியே எடுத்துருவாங்க இன்னொரு 5 minutes-ல. Now the use of your life vest. Your life vest is under your seat or under the armrest between your seats. Keep low and follow the lights to the nearest exit. The safety information card in your seat pocket contains additional information. Please read it carefully. Smoking and use of electronic cigarettes are not allowed. To smoke will set off the smoke alarm. You may continue to use lightweight portable electronic devices such as mobile phones and tablets unless advised by the cabin crew. Are not allowed to be made. Guys, flight start Headphones or earphones must not be worn during taxi, takeoff, and landing. All carry-on items, including laptop and notebook computers, should be stored in an overhead compartment or under the seat in front of you. All exits. guys, இங்கே ரன்வேல வந்து ஃப்ளைட்டு நின்றுச்சு. ஏதோ வேறு ஃப்ளைட்டு வரனால. ஸோ ஒரு 10 to 15 minutes இங்கே தான் நின்றுருக்கும். செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கம் வர வருது. டேக் ஆஃப் ஆனால் அப்படியே நார்மலாக டேக் ஆஃப் ஆகி தூங்க வேண்டியதான். guys, நம்ம ஃப்ளைட்டு முன்னாடி டேக் ஆஃப் ஆக எவ்வளோ ஃப்ளைட்டு நின்றுருக்கு பாருங்க.
கைஸ் நம்ம ஃப்ளைட்டில் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ இது என்னன்னா பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது வந்து ப்ளூபெர்ரி மஃபின் கொடுத்துருக்கேன், கேக் மாதிரி. ஸ்பூனு அந்த ஒரு கோக் வந்திருக்கு. ஸோ ரொம்ப பசிக்குது, சாப்பிட்லாம். ஸோ கைஸ் பாஸ்தா இது சம்திங் ஏதோ வெஜ்ஜு தான், வெஜ்ஜில் என்னன்னு தெரில. ப்ரொக்கோலி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் இது என்ன சிக்கன் மாதிரி இருக்கு, பட் வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் தான் கைஸ், சிக்கன் வித் பாஸ்தா. ஏன் ஃப்ளைட்டில் சிக்கனால அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கு, ஃப்ரோசன் சிக்கன்னால. ஸோ ஃபுட் குவாலிட்டியும் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரேஞ்ச் வரும். ஃபுட்டு ப்ளஸ் கோக் ப்ளஸ் கேக் கொடுத்துருக்காங்க. காய்ஸ் பாஸ்தா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, ஃப்ளைட் ஃபுட்டெல்லாம் புதுசாக சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஒத்து வச்சு அதான் சாப்பிட்டாச்சு. இந்த மஃபின் கேக் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளூபெர்ரி மஃபின் கேக். மஃபின் கேக்லாம் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃப்ளைட்டில் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் சார்ஜபிள் தான். என்னென்னா எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கண்ட்ரி கார்டு, அந்த கண்ட்ரி மணி கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் கார்டு கொடுத்து வாங்கிக்கலாம். கைஸ் கீழே பீச் தெரியுது பாருங்க, இது மாடின்னு சொல்றாங்க. இந்த லொகேஷன் தரலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஏதோ கனெக்டிங் பீச். ஆமா, இந்த சி வந்து ஏதோ 2 கண்ட்ரிஸ் வந்து கனெக்ட் பண்ணது. அங்கே பார்க்க ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. காய்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்தோம் இந்த ஃப்ளைட்டில், ஸ்கூட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் டு ஆஸ்திரேலியா. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்கு, ஒரு மிரரு, வாஷ் பேஷனு, இங்கே ஹேண்ட் சோப்பு, டிஷ்யூ இருக்கு, இங்கே டஸ்ட்பின் ஃபார் டிஷ்யூ. This is guys, இது ஃப்ளஷ் பண்ற சவுண்ட் மட்டும் எப்படி வருதுன்னு பாருங்க. பயமா இருக்கு. அவ்வளோதான், அந்த டோர் தாண்டினாதான் இந்த லைட்டே ஆன் ஆகுது. கைஸ் 6 hour மேலாச்சு, இன்னும் ஃப்ளைட்டில் தான் போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டு எப்படி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். பட்டு ரொம்ப நேரம் ஃப்ளைட்டு இருக்கிறதுனால அப்படியே குளிர் அடிக்குது. அதனால பரவாயில்ல, அந்த நெக்கில் இருக்கிறனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2 hours ஜர்னி இருக்கு சிட்னி போகிறதுக்கு. அப்படியே எந்திரிச்சு ஒரு பிரேக் போயிட்டு வந்தேன், ஒரு ரெஸ்ட் ரூம் போய் ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தேன். திரும்பி 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு சிட்னி வந்ததும் நாம இறங்க வேண்டியதும்.
ஆஸ்திரேலியன் டைம் 8:40க்கு நாங்கள் போய் ரீச் ஆகும். நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ரைடே நைட்டு 11:45 கிளம்புனது. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே 8:40 ரீச் ஆகும். பட் இந்தியாவில் வந்து நம்ம ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:40 3:45 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது வந்து 5 hours 30 minutes அவர் வந்து முன்னாடி இருக்கு. மேலே போயிட்டு இருந்த கீழே பார்த்தா ஃபுல்லாக நிறைய கடலாக இருக்கு. காட்டுறாருங்க. ஹாய் கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் பேசஞ்சர் கார்டு ஆஸ்திரேலியா. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் டு சிட்னி போகும்போது ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபேமிலி நேம், கிவர் நேமு, பாஸ்போர்ட்டு, ஃப்ளைட் நம்பரு, நம்ம போகிற ஃப்ளைட் நம்பரு, நம்ம போய் ஆஸ்திரேலியாவில் எங்கே ஸ்டே பண்ணுறோம் அந்த அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின் இருக்குது. அதெல்லாம் மேக்ஸிமம் நோ தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோம் அதெல்லாம். ஸோ இது வந்து இமிக்ரேஷனில் கேட்பாங்க. அங்கே போய் நம்ம ஆஸ்திரேலியா எமிக்ரேட் ஆகும்போது இது வந்து கேட்பாங்க, இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தேன், அது ஃபில் பண்ணனால இது எம்டியாக என்னென்னு வாங்கி எடுத்துருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி என்னோட இந்தியன் டைமு இன்னும் ஒரு மேக்ஸிமம் 40 minutesக்குள்ளே லேண்டிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். சிட்னி பக்கத்தில் வந்துருச்சு. கைஸ், இது ஃப்ளைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் 35 minutesல வந்து லேண்ட் ஆகும்ட்டு. ஸோ இன்னும் 35 minutesல கிங்ஸ்வோர்டு ஸ்மித் ஏர்போர்ட்டில் ஒன்றில் லேண்ட் ஆயிரும். ஸோ இந்த லைட்டு நல்லா இருக்குல்ல, இந்த லைட்டை போட்டு. ஸோ இந்த 35 minutesல லேண்டிங் ஆஸ்திரேலியாவில். ஃப்ளைட் லேண்டிங் ஆக போகுது. இன்னும் 1/2 hour தான் இருக்கு. நம்ம லேண்ட் ஆகும்போது டைம் 8:30. இன்னும் வெளிச்சமாக தான் இருக்கு. அண்ட் ஒன் திங் சொல்லணும் கைஸ், ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போது காது வந்து நல்லா அடைச்சிக்குது. நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் போனாலும் எப்படி காது அடிக்கும், அது மாதிரி டேக் ஆஃப் லேண்டிங் அப்போ வந்து காது நல்லா அடைச்சிக்குது. காய்ஸ், ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. இவ்வளோ நேரம் வெளிச்சமாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 1/2 hour முன்னாடி அப்படியே ஏறிட்டு ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்திரேலியா வந்துட்டோம். ஆஸ்திரேலியா கிங்ஸ்வுட் ஸ்மித் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறோம். ஸோ ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ரீச் ஸ்டாப் ஆம்பியன்ஸ்
காய்ஸ் சிட்னி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம், கிங்ஸ்வுட் ஸ்மித் ஏர்போர்ட்டு. ஸோ இந்த இமிக்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே எங்கள் சிஸ்டர் பிரதர்லாம் இருப்பாங்க, அவங்க நம்மளை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்தியா காமிக்கிற பாருங்கள், இதுதான் கிங்ஸ்வுட் ஸ்மித் ஏர்போர்ட். ஸோ இந்த இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ கைஸ் ஆஸ்திரேலியாவில் இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் அப்படியே பேக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ போய் பார்க்கலாம், பேக்கேஜ் எடுக்கலாம், ட்ராலி எடுத்துட்டு அப்படியே செக் அவுட் ஆகி அப்படியே போக வேண்டியதான். இந்த வெளியே போனால் ஃபீல் அவுட் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப். ஸோ கைஸ் நம்ம லக்கேஜ் எடுத்தாச்சு, நான் கிளம்பலாம். ஸோ கைஸ் இமிக்ரேஷன் முடிச்சு செக்அப் முடிச்சு இப்போ எக்ஸிட் ஆக போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அவ்வளோதான், ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸ்மூத் ட்ராவல் தான், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போய் ஸோ எங்கள் சிஸ்டர் அண்ட் பிரதர்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்க கூட அவங்க பிக்கப் பண்ணிட்டு ஸோ நாம் அப்படியே நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 90 days வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கணும். ஸோ வாங்க 90 days வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் சூர்யா சொல்கிற மாதிரி தான் 90 பியூட்டிஃபுல் டேஸ் ஆக மாதிரி. ஸோ பார்க்கலாம், அங்கங்க காணும். காய்ஸ் இதுதான் சிட்னி ஏர்போர்ட், எக்ஸிட் ஆகி வெளியே வந்து நின்று இருக்கோம். ஸோ இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ வெல்கம் சிட்னி. ஓ சிட்டி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சரி வாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளியே போனால் வீடியோ போடுறோம், வீக் டேஸ்லாம் வீடியோ போட முடியாது. ஸோ பார்க்கலாம் இந்த 90 days சிட்னியில் எப்படி போகுதுன்ட்டு. சரி ஓகே பாய். மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.